அண்மை செய்தி. காரைக்கால் திருநள்ளாறில் 1 மாத பெண் குழந்தையை விற்பனை செய்த விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த இடைத்தரகர்கள் உட்பட மேலும் 6 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். இந்த 6 பேரின் விவரங்கள் என்ன? இவர்களுக்கும் இந்த குற்றத்திற்கும் என்ன சம்பந்தம்? தகவல்களை பதிவு பண்ணுங்க. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு உள்ள பகுதியில் உள்ள கருக்கங்குடி பகுதியில் வசிப்பர் லட்சுமி 60 வயதானவர் தனது மகன் 10 ஆண்டுகள் முன்பு திருமணமாகியும் குழந்தை இல்லாத காரணத்தால் பிறந்த 30 நாட்களான பச்சிளம் பெண் குழந்தையை 50,000 கொடுத்து வாங்கி வைத்துள்ளார். இதனிடையே மர்மமாக முறையில் குழந்தை வைத்து குறித்து என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. பக்கத்தினர் ரகசியமாக போலீசாருக்கு தகவல் கொடுத்ததின் பெயரில் மூதாட்டி லட்சுமி மற்றும் அவரது கணவர் அதே பகுதியைச் சேர்ந்த குழந்தை வாங்கி உதவிய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணையில் அவர்கள் பிறப்பு போலி சான்றிதழ்கள் தயார் செய்யப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் பிறப்பு போலி சான்றிதழ் மோசடியில் ஈடுபட்ட அரசு மருத்துவமனை ஊழியர்கள் உட்பட குழந்தை விற்பனை ஏஜென்ட்கள் என மொத்தம் 10 பேரை திருநள்ளாறு போலீசார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா மேலும் குற்றவாளிகள் இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து மாவட்ட எஸ்எஸ்பி லட்சுமி சௌஜன்யா உத்தரவின் பேரில் 2 தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் இந்த வழக்கில் மேலும் பலரை தேடி வந்தனர். இந்த நிலையில் மேலும் 6 பேரை கைது செய்துள்ளனர். சிதம்பரத்தில் உள்ள சத்யாசீலன் என்ற நபரால் சிதம்பரம் மாவட்ட உள்ள நாட்டு வைத்திய பார்க்கும் மருத்துவச்சியான ஜோதியின் வீட்டிற்கு சட்டவிரோதமாக கருத்தரித்த ஒரு பெண் பிரசவத்திற்காக அழைத்து வரப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்தது. இதற்காக ஜோதிக்கு பிரசவ கட்டணமாக சத்யா என்பவர் 50,000 கொடுத்துள்ளார். குழந்தை பிறந்த பிறகு சத்யா என்ற நபர் அந்த குழந்தையை ஜோதியிடம் சட்டவிரோதமாக தத்தெடுப்பதற்காக ஒப்படைக்க சென்றார். 2 வாரங்களுக்கு பிறகு ஜோதி மற்றும் அவரது மகன் ரமேஷ் ஆகியோரால் இந்த பெண் குழந்தை அதே பகுதியைச் சேர்ந்த பாலகுருவிடம் ஒப்படைக்கப்பட்டது. பாலகுரு இடைத்தரகர்கள் பாலிதா பேகம், பிரவீன் மற்றும் சிராஜ் மூலம் 1 லட்சத்துக்கு மேல் பெற்றுக்கொண்டு குழந்தையை சீர்காழி சேர்ந்த மற்றொரு முகவரான சாரா கனியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவர் குழந்தையை சட்டவிரோதமாக தத்தெடுப்பதற்காக லட்சுமி மற்றும் சதாசிவம் ஆகியோருக்கு கொடுத்தார். பின்னர் லட்சுமி தனது மகனின் நண்பர்கள் அணுகி மூவரும் காரைக்கால் உள்ள தனியார் மருத்துவமனை போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து குழந்தை பிறப்பு சான்றிதழ் தயாரித்தனர். காரைக்காலில் உள்ள போல் பிறந்ததாக ஆவணம் தயாரித்து தனது மகன் மற்றும் மருமகனுக்கு குழந்தை பிறந்தது போல் பிறப்பு சான்றிதழ் தயார் செய்தனர். இந்த வழக்கில் ஏற்கனவே 10 பேர் கைது ரிமாண்ட் செய்யப்பட்டனர். தற்போது பாத்தீங்கன்னா ஜோதி, பிரவீன், சிராஜ், பாலகுரு, ரமேஷ், சத்யசீலன் என்கிற சத்யா ஆகிய 6 பேரை கைது செய்யப்பட்டனர். மேலும் ஒரு முக்கிய பெண் ஏஜென்டான பரிதா பேகம் மற்றும் சிலரை போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது என்று தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குழந்தை கைமறி தொடர் சங்கிலியாக விற்பனை நடைபெற்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ்.